அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தா அந்த அந்த டைப் என்னங்கிறத பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு பவுண்டட் வேரியேஷனா அல்லது டிஃபரன்ஷியபிளா அல்லது கண்டினியூஸா அல்லது மூணில் வந்து இது எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறத அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் காஸ் ஆஃப் 1/x² இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 0 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன டைப்பில் வருதுன்னு பார்க்கலாம். பவுண்டட் வேரியேஷனா இல்லையாங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பவுண்டட் வேரியேஷன். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது 3, பீட்டா அப்படிங்கிறது 2. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் பீட்டா. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் f is continuous. ஏன்னா ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு 3 அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு ஆல்ஃபா கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிடலாம். ஆல்ஃபா கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் f is differentiable. ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஆல்ஃபாங்கிறது 3 which is greater than 1. ஸோ நம்மளால் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த வீடியோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியாது. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஷார்ட்கட் இருக்குது. அது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் டிபெண்ட் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து பவுண்டட் வேரியேஷன், கண்டினியூஸ், டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ ஸோ மச்.